வணக்கம் அன்பனேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கிற அன்பும் ஆதரவும் இன்றைக்கி நம்ம 1 மில்லியன் சந்தாதாரில் கடந்து வெற்றி நடை போட்டுட்ருக்கோம் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் தான், நீங்கள் நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருக்கிறனால தான். உங்களுடைய எதிர்காலத்தை எப்படியாவது நல்லபடியாக அமைச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்ககிட்ட அதிகமாக இருக்குது. அதற்கான தேடலும் உங்ககிட்ட அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்முடைய பதிவுகள் எல்லாருடைய மனசுலையுமே போய் இடம் பெற்றுச்சு. எல்லாருமே உங்கள் கொடுத்த பாசிட்டிவ் கமெண்ட் ஆகட்டும், வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பின வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகட்டும், எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வகையில் இதுவரை நம்ம பார்த்த கன்னி ராசிக்காரர்களுக்கான பதிவுகளில் இந்த பதிவு தான் மிக முக்கியமான ஒரு பதிவாக இருக்க போகுது. ஏன்னா 7 விதிமுறைகள் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். இந்த பதிவை பார்க்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை முறை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்களுடைய சுயஜாதகம் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த பதிவை இப்போ நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் எந்த ராசி பலன்கள் பார்த்தாலுமே கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய சுயஜாதகத்தை பார்க்கும்போது தான் முழுமையாக உங்கள் வாழ்க்கைக்கான பலன்கள் தெரிய வரும். சரிங்களா? நம்மளுடைய பதிவை பார்க்குற போதும் நம்ம இந்த பதிவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே ஒரு சுயஜாதகம் இருக்கும். அவர்களுக்கான வாழ்க்கை என்னன்றது அந்த சுயஜாதகத்தை பார்க்கும்போது தெரியும். ஆனால் எல்லாருடைய சுயஜாதகமும் நம்ம கையில் இல்லை. அப்போ கொடுக்கக்கூடிய பலன்கள் பொதுவான பலன்களாக தானே இருக்குது. ஆனால் அந்த பொதுவான பலன்லேயும் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு 7 விதிமுறைகள். இந்த 7 விதிமுறைகளை பின்பற்றாத கன்னி ராசிக்காரர்கள் தான் இன்னை வரைக்குமே கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்காங்க. அதாவது நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய சுயஜாதகம் ஒரு விஷயத்தை சொல்லும். சரிங்களா? ஆனால் உங்களுடைய சுயஜாதகம் நம்ம கையில் இல்லை. அதனால் கொடுக்கக்கூடிய இந்த பலன் பொதுவாகவே எல்லாருக்குமே கனெக்ட் ஆகக்கூடியதாக இருக்க போகுது. சரிங்களா? உங்களுடைய ஜாதகத்தில் சில அமைப்புகள் இல்லை, எனக்கான வாழ்க்கையில் வேலைக்காகவோ அல்லது திருமணத்திலோ ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்குது, என்னால் அடுத்த கட்டம் போக முடியலன்னு சொல்கிறவங்க கூட இந்த 7 விதிமுறையை ஃபாலோ பண்ணும்போது மாற்றத்தை பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 3 மாதம் இந்த 7 விதிமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது ஏற்படக்கூடிய மாற்றத்தை இதே பதிவு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா நம்ம 2 மாதத்துக்கு முன்னாடி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 45 நாள் ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டு வச்சோம். 45 நாள் பிரபஞ்சம் ரீதியாக ஒரு டெஸ்ட் வச்சோம். அந்த பதிவை போய் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள். இப்போ அதற்கான கமெண்ட் நிறைய வந்துட்டுருக்கு. என்னென்னா அந்த 45 நாள் நிறைய மாற்றத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல மாற்றத்தை. சரிங்களா? நம்ம சொன்ன அந்த வழிமுறை நிறைய பேருக்கு அந்த மனத்தெளிவை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ தான் உங்கள் கண்ணு முன்னாடி அந்த வாய்ப்புகளே தெரியுது. நிறைய பேர் வாய்ஸ் ரெக்கார்டில் கூட அனுப்பியிருந்தீங்க, ஐயா இவ்வளோ நாள் எங்களுக்கு தெரியல, என் லைஃப்பில் என் முன்னாடியே எனக்கான வாழ்க்கைக்கான சில விஷயங்கள் இருந்திருக்கு, இதை நான் நோட் பண்ணாமல் விட்டுட்டேன், எப்படி நோட் பண்ணாமல் விட்டேன்னு எனக்கு தெரியல, இப்போ தான் தெரியுது. அந்த மைண்ட் டிப்ரெஷன், மன அழுத்தம் மற்ற எந்த விஷயத்தையுமே யோசிக்க விடாமல் பண்ணிருச்சு. என் கண்ணு முன்னாடி இருந்த வாய்ப்புகளோடு நான் கவனிக்க மறந்துட்டேன், அலட்சியப்படுத்திட்டேன். ஆனால் இப்போ தெரியுது எவ்வளோ வாய்ப்புகள் என் முன்னாடி கொட்டி கிடக்குது. ஒவ்வொரு விடியக்கூடிய காலையும் எனக்கான காலை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகம் சுழல்வதே எனக்காக தான் அப்படின்னு நான் நினச்சி இப்போ நான் எனக்கான முயற்சிகள் நான் எடுத்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறேன் அப்படின்ற அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் நான் பார்த்தேன், நான் கேட்டேன். ஐயா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இதை தான் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையுமே நான் எதிர்பார்த்தது இந்த ரிசல்ட்டை தான். எதற்காகவுமே நம்ம சலிச்சு போய் உட்காந்துடக்கூடாது, எதற்காகவுமே நம்ம சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது. இங்கே மனித சக்தியை விட பெரிய சக்தி எதுவுமே இல்லை. இங்கே கிரகநிலை மாற்றங்கள் பலன்களை மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதை தான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன். அதையும் இப்போ நம்ம பார்க்க தான் போகிறோம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி அடுத்த 25 நாள் எப்படிலாம் வந்து இவர்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். அதுதாங்க நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். கிரகநிலைகள் பலன்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு கிரகங்கள் வர வர அதற்கான பலன்களும் மாறிக்கொண்டே இருக்கும். இதை மனிதன் கலவையாக தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கான் தன்னுடைய லைஃப்பில். ஒரு நல்ல காலம், ஒரு கெட்ட காலம், ஒரு சோதனை, திரும்பி ஒரு நல்ல காலம், விழுவது எழுவது இதே தான். அதனால் இந்த காலகட்டத்தில் என்னென்னா விழுந்துட்டா எழுந்து நிற்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டன்றது கன்னி ராசிக்காரர்களுக்கு தெளிவாக தெரியும். ஆகவே அதற்கான எல்லா விஷயத்தையும் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பதிவை போலவே நல்லதை கொண்டு வந்து சேர்க்கணும் தான் இந்த சாம்பிராணி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம். இன்றைக்கி பல பேருடைய வீட்டில் நம்மளுடைய கந்திஷ்டி சாம்பிராணி, இந்த மூலிகை சாம்பிராணி எல்லாருக்குமே நல்ல வைப்ரேஷன் இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சி நிறைய பேர், அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் காட்டுறேன், நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதில் எவ்வளோ பேர் நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் கமெண்ட்லாம் அனுப்பியிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதனால தான் நான் சொன்னேன், இது ஏதோ நான் பிஸ்னஸ்க்காக கொடுக்குறேன் அப்படின்னு. ஒரு சில பேர் தெரியாத நபர்கள், நம்ம தொடர்ந்து நம்ம பதிவுகளை பார்க்காத நபர்கள் சில பேர் சொன்னாங்க. அதுக்கு நான் பதில் தந்தேன், ஐயா
இதை நீங்கள் பிஸ்னஸ்க்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க. ஆனால் நம்பிக்கை, நம்மளுடைய அந்த வார்த்தைகளை நம்பிக்கை வச்சு இன்றைக்கி வாங்கினவங்க தான் எனக்கு திரும்ப திரும்ப, புது நபர்கள்லாம் கிடையாது, வாங்கினவங்க தான் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு விஷயம் அவர்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னா தான் அவங்க வாங்குவாங்க, திரும்ப வருவாங்க. முழுக்க முழுக்க இந்த சாம்பிராணி நல்லதை நினச்சி தான் கொடுத்தோம். அது நீங்கள் கேட்டது தான். நம்மிடம் ஜாதகம் பார்த்தவங்க நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயத்தை தான் இதை நம்ம கொடுத்தோம். இன்றைக்கி எல்லாருமே தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கீங்க. அந்த ஆஃபர்லேயே நான் கொடுக்குறேன். நம்ம நிறைய பேர் வந்து என்ன சொன்னீங்கன்னா, ஐயா அந்த ஆஃபர் குறுகிய காலமாக வைக்கிறனால எங்களால் வாங்க முடியல, நீங்கள் தொடர்ந்து அந்த ஆஃபர் கொடுத்தா பரவாயில்லன்னு சொன்னீங்க. ஐயா உங்களுக்காகவே நான் தரேன், இலவச ஆன்மீக பொருட்கள் நான் தரேன். கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தான் நான் பார்க்குறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இன்றைக்கி ஆரம்பத்தில் 0ல் ஆரம்பித்து இன்றைக்கி 1 மில்லியன் சந்தாதாரில் கடந்ததுக்கு காரணம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான். அதனால் வேணும்னு நினைக்கிறவங்க 9345397996 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எல்லாருமே ஒரு சகோதர உணர்வோடு வாழ பழகிக்கணும். அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா ஐயா இப்போ நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம லைஃப் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு. ஆனால் உண்மை சொல்லிட்டுங்களா கன்னிராசி நண்பர்களே, உங்கள் லைஃப் எவ்வளவோ பரவாயில்ல. இங்கே பல பிரச்சனைகளையும் பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் பார்த்து அதையும் சமாளித்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நம்ம சில ஜாதகங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே ரொம்ப மன கஷ்டமாயிருது. அந்த அளவுக்கு பாதிப்புகளை பார்த்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே எந்த நம்பிக்கையில் வாழ்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நம்ம லைஃப் ஒரு நாள் மாறிடும் தான். அதற்கான தகவல்களையும் அதற்கான அதிர்வலைகளையும் அதற்கான நல்லதையும் கடவுள் நம்மளை நோக்கி அனுப்புகிறாருன்னா அதற்கான சிம்டம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அந்த அறிகுறிகள் நம்ம பதிவை பார்க்குறதே அந்த அறிகுறின்னு தான் நான் நம்பிட்டு இருக்கேன். இப்போ வரைக்குமே நம்ம பதிவு உங்கள் கண்ணில் பட்டு நீங்கள் உள்ளே பார்க்க வந்துட்டீங்கன்னாவே உங்களுக்கான அந்த நல்லதை தேடக்கூடிய அதிர்வலை கனெக்ட் ஆகிடுச்சுன்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவில் கொடுத்துட்ருக்கேன். இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு எடுத்தால் அடுத்த 25 நாட்கள் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானுடைய இந்த பெயர்ச்சி சாதகமான பலனா அல்லது பாதகமான பலனா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா திடீர் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பலன். சரிங்களா? திடீர் மாற்றம்னா என்னங்க அப்படின்னு கேட்டால் வேலையிலையும் வருமானத்திலையும் திடீர் மாற்றத்தை கொடுக்கும். பயப்பட தேவையில்ல, நல்லதை கொடுக்கக்கூடிய நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. சரிங்களா? ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நல்லா பார்த்துக்கோங்க, இந்த வேலை செய்யக்கூடிய இடத்தில் கூட பழகக்கூடிய நபர்களிடம் அளவோடு இருக்கணும். இந்த நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, லிமிட்டை தாண்டி எதையுமே பேசிடாதீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் சுக்கிர பகவான் தான் நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம லைஃப்பில் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா நண்பர்கள் இந்த டைம் வந்து பழகக்கூடிய இந்த நண்பர்கள்ட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும். கூட வேலை செய்யக்கூடிய நபர்கள்ட்ட கவனமாக இருக்கணும். நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. அதான் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேனே, நல்ல நேரம் வர்றப்ப தாங்க நம்ம கவனமாக இருக்கணும், ரொம்ப உஷாராக இருக்கணும். அதைத்தான் இப்போயும் நான் சொல்ல வரேன். சரிங்களா? அதே போல் கன்னி ராசிக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 2க்குரியவர். சரிங்களா? அப்போ இங்கே சுக்கிர பகவான் குரு பகவான் இவங்க 2 பேருடைய அமைப்புமே கன்னி ராசிக்கு சுக்கிரன் வந்து இப்போ நம்ம 2க்குரியவன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோதனைகளை கொடுத்து தான் எந்த ஒரு விஷயத்தையுமே கையில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். பாருங்கள், அது கன்னி ராசிக்காரர்களுக்கே உண்டான ஒரு எழுதப்படாத விதி. எதை தொட்டாலும் ஒரு சிரமப்பட்டு கையில் பிடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அது எல்லாமே பார்த்துருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மன ரீதியான பிரச்சனை தான் அதிகமாக கன்னிராசிக்காரங்களை அஃபெக்ட் பண்ணும். மன ரீதியாக அஃபெக்ட் ஆகிட்டாங்கனாவே உடல் ரீதியாகவும் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவர்கள் மனதளவில் ரொம்ப மென்மையானவர்கள். இவங்க வந்து ஒன்றும் இல்லை, மன கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்களுக்கு பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க கன்னிராசிக்காரங்க. அவ்வளோ சீக்கிரம் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற கன்னிராசிக்காரர்களுக்கு இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு உங்களுக்கே தெரியுமே. மறக்கக்கூடிய ஆளாக நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அதை மனசுக்குள்ளே போட்டு 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 நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த காலகட்டம் மனதளவில் மனசை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நேரம். மனதளவில் நீங்கள் கண்ட்ரோலாக இருக்க வேண்டிய நேரம். அது மட்டும் இல்லாமல் ஓடி ஓடி உழைக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் பல நேரங்களில் மற்றவர்களுக்காக அதிகமாக உழைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறீங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் ஓடி ஓடி உழைப்பதற்கான முழுமையான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்காம போயிடுது. சரிங்களா? அப்போ இந்த காலகட்டம் கொடுக்கக்கூடிய உழைப்பை கூட முன்னேற்றத்திற்கான உழைப்பாக கொடுக்குறோமான்றதையும் நம்ம ஒரு வாட்டி பார்க்கணும் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுடைய விஷயத்துக்கு
இந்த முன்ஜாமீன் போடுறது, இந்த கடனுக்காக போய் பரிந்துரை செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். சரிங்களா? அது குறிப்பாக அந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாக்கு கொடுக்கறது, இதை நான் பண்ணித்தரேங்க, இதை நான் செஞ்சு தரேங்க அப்படின்ற இந்த வாக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு எதையும் சொல்லிடாதீங்க, இதை பண்ணித்தரேங்க, அதை பண்ணித்தரேங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதே போல் 12ஆம் இடத்தில் செவ்வாய், இது வந்து பார்த்திங்கன்னா தனவரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். அதான் நான் சொல்லியிருக்கேன்ல, ஒவ்வொரு கிரக நிலைகளும் ஒவ்வொரு பலன்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அது கலவையாக வந்து சேர்றப்ப அந்த மனிதன் அதுலேருந்து எதை செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்களோ, அந்த செலக்ட் பண்ணி எடுக்கிறதா அந்த மனிதனுடைய எண்ணம், அந்த மனிதன் இருக்கக்கூடிய இடம், அந்த மனிதன் பழகக்கூடிய பழக்க வழக்கங்கள், அந்த மனிதன் எண்ணக்கூடிய சிந்தனைகள், செய்யக்கூடிய செயல்கள், இது எல்லாத்தையும் பொறுத்து தான் அந்த மனிதனுக்கு நல்லது வரப்போதா கெட்டது வரப்போதான்றது நிர்ணயிக்கப்படுது. இவ்வளோதான். நீங்கள் குழப்பமடைகிற அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. கன்னிராசிக்காரர்கள் அவர்களுடைய லைஃப்பை பொறுத்தளவுக்கு புதன் பகவான், சரிங்களா? புதன் பகவான் இவருக்கு, அதாவது 6வது வீடு புதன் பகவானுடைய வீடு, கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய, ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு மாதம் இருப்பு வைக்கக்கூடிய இந்த புதன் பகவானை அதிபதியாக கொண்ட இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா தன்னுடைய அந்த சிந்தனைகளில் வித்தியாசத்தை காட்டக்கூடியவர்கள். எதை சிந்தித்தாலும் தன்னுடைய ட்ரீம் லைஃப் ஆகட்டும், இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு வித்தியாசத்தை யோசிக்கக்கூடிய இந்த கன்னிராசிக்காரர்கள் இதுவரை நீங்கள் ஃபாலோ பண்ணாத 7 விதிமுறைகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 7 விதிமுறைகள் இனி அடுத்த 3 மாதத்துக்கு உங்கள் கேலண்டரில் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இப்போ செப்டம்பர் வரப்போகுது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லேருந்து எப்படி மாற்றம் வருதுன்னு பாருங்கள். இந்த 3 மாதம் இப்போ நம்ம சொல்லக்கூடியது. ஏன்னா இந்த கன்னிராசிக்காரர்கள்லேயே வெற்றி அடைந்தவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஐயா, இதே ராசியில் கோடீஸ்வரங்களும் இருக்காங்க, ஏழைகளும் இருக்காங்க. கரெக்டாக? அப்போ எப்படி ஒரே ராசியில் பிறந்தவங்க ஒரு கேட்டகரி நபர்கள் மட்டும் பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க, ஒரு கேட்டகரி நபர்கள் மட்டும் ஏன் மேலும் மேலும் ஏழை ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போனால், மன ரீதியாக நம்ம அனலைஸ் பண்ணதில் கிடைச்ச ஒரு 7 ரிசல்ட்டை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 7 சிந்தனையும் 7 விதிமுறையும் இனி உங்கள் லைஃப்பில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பண்ணும் பொழுது ஏற்படக்கூடிய மனதில் ஏற்படக்கூடிய மாற்றம் கன்னிராசிக்காரர்களை உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக சில நல்லதை பார்க்க ஆரம்பிப்பீங்க. இன்றைக்கி சில சோதனைகள் இருந்தாலும் நாளைக்கு நல்லது உங்களை தேடி வரக்கூடிய அந்த வைப்ரேஷன், அதிர்வலை உங்களுக்கு கிடைக்கும். சரி, ரொம்ப நேரம் பேச வேண்டாம், இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். விதிமுறை 1 என்னென்னா, கன்னிராசியில் பிறந்து வெற்றி பெற்றவர்கள், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கன்னிராசியில் வெற்றி பெற்றவர்கள் வாழ்க்கையை நான் உருவாக்குகிறேன் என்று நினைக்கிறார்கள். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கன்னிராசியில் வெற்றி பெற்றவர்கள் ஏன் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னா, தன் வாழ்க்கையை தான் உருவாக்குகிறேன் அப்படின்ற எண்ணத்தை அதிகமாக கொண்ட கன்னிராசிக்காரர்கள் வெற்றி பெறுகிறார்கள். வாழ்க்கை எனக்கு தருது, என் லைஃப்பில் இப்படி என்னமோ நடக்கிறத நான் என் லைஃபே இப்படி போகுது அப்படின்னு வாழ்க்கை மீது பழி போடக்கூடிய நபர்கள் ஏழையாகிறார்கள், கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள், கன்னிராசியில் மேலும் முன்னேற முடியாமல் தவிக்கிறாங்க. இதுதான் முதல் விதிமுறை. அப்போ இனிமே இந்த பதிவை பார்க்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் உருவாக்கிட்டு இருக்கீங்கன்ற ஆழமான நம்பிக்கையை முதல்ல உங்கள் ஆழ் மனசில் நீங்கள் பதிய வைக்கணும். இதை நீங்கள் ஒவ்வொன்றா இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்து பாருங்கள். அடுத்து நிகழக்கூடிய அந்த மாற்றம் என்னன்றதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்ப்பீங்க. சரிங்களா? ஏன்னா இந்த பதிவு கூட இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலால் தான் உங்கள் கண்ணில் பட்டிருக்கு. சும்மா எதுவுமே கண்ணில் படாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்கள் வாழ்க்கைக்கான சில விஷயத்தை உணர்த்தும். ஆமாம், நம்ம பாருங்கள், நம்ம கடந்த காலகட்டத்தில் சின்ன வயசில் சில விஷயத்தெல்லாம் நேரில் பார்த்துருப்போம். ஆனால் அதை நம்ம கண்டுக்க மாட்டோம், அதை கடந்து போயிருப்போம். ஆனால் இன்றைக்கி அதுதான் லைஃப்னு கூட மாறி இருக்கும். அதுவே நமக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி இப்போ ஒரு திருமண விஷயத்தில் கூட சொல்லலாம். திருமண விஷயத்தில் கூட சிறு வயதில் படிக்கும்போது, வேலைக்கு போகும்போது சில நபர்களை பார்த்துருப்பாங்க, தெரியாது. ஆனால் நாளைக்கு அவங்களே வாழ்க்கை துணையாக வரும்போது அவங்களுக்கு தெரியும், ஒரு காலகட்டத்தில் இவங்க என் கண்ணில் பட்டாங்களே அப்படின்னு. அப்போது காதில் கேட்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், உங்கள் கண்களில் படக்கூடிய காட்சிகள், இவை அனைத்திற்குமே சக்தி இருக்குது. இதையும் நம்ம மைண்டுக்கு கொண்டு வரணும். சரிங்களா?
ஏன்னா இப்போ உங்கள் சுயஜாதகம் பார்க்குறீங்க, ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, வழிபாடு தெரிஞ்சுக்கிறீங்க, பரிகாரம் பண்ணுறீங்க, இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதையும் மைண்டுக்குள்ளே கொண்டு வாங்க. ஐயா, லைஃப்பில் நல்லதை அடையணுன்னா, நல்ல இடத்துக்கு வரணுன்னா எல்லா நல்லதையும் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த நல்லதில் இருந்து நீங்கள் நல்லதை அடைய எவ்வளவு தேவையோ அதை மட்டும் உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வாங்க. அப்போ முதல் விதிமுறை, கன்னிராசியில் பிறந்தவர்கள் வெற்றி பெறுவதற்கு அதிக காரணம் ப்ராக்டிக்கலாக பார்த்தா அவங்க வாழ்க்கையை அவங்க உருவாக்குறதா நம்புகிறாங்க. அதனால் அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான செயல்களில் சரியாக இறங்குறாங்க. என் லைஃப்பில் என்னமோ நடக்குதுப்பா, என் லைஃப் எப்படியோ போகுது, அது போகிற போக்கில் நான் போகிறேன்னு நினைக்கிறவங்க அந்த வட்டத்துக்குள்ளேயே சிக்கிக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். சரிங்களா? இப்போ இதுலேயே நம்ம அடுத்த விஷயம் பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா, கன்னிராசியில் வெற்றி அடைந்தவர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெற்றி அடைந்தவர்கள் பணத்தை, அதாவது வெற்றி பெறுவதற்கான பணத்தை பார்த்திங்கன்னா அவர்கள் முன்னேற்றத்திற்கான ஒரு பொருளாக தான் பார்க்குறாங்க. சரிங்களா? வெற்றி பெறுவதற்காகவே பணம் என்னும் விளையாட்டை விளையாடுகிறார்கள். ஆனால் இதே கன்னிராசியில் பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறவங்க பார்த்திங்கன்னா பணம் என்னும் விளையாட்டை, அதாவது தோற்காமல் இருக்கிறதுக்காக பணத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் இதே ராசியில் வெற்றி பெற்றவர்கள் பணத்தை தோற்பதற்காக அவங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கல. அவர்கள் மேலும் மேலும் வெற்றி பெறுவதற்காக அந்த பணத்தை பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஏன்னா பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க என்னென்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க சம்பாதிக்கக்கூடிய இந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சரிவு வருதுனாவே அவங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத பயம் வந்துடும். ஐயோ, அவ்வளோதான், இனிமேல் நம்மளுக்கு வருமானம் வராதோ, இனி நம்மளுக்கு பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டுருவோமோ அப்படின்ற சில சிந்தனைகள் அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருது. இதை நம்ம தடுத்து நிறுத்தணும் முதல்ல. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா விதிமுறை 3. இதில் பார்த்திங்கன்னா செல்வந்தர்களாக ஆவதற்கு, அதாவது இந்த கன்னிராசியில் பிறந்தவர்கள் செல்வந்தர்களாக ஆவதற்கு தங்களை நல்லா அர்ப்பணிக்கிறாங்க. அர்ப்பணிப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியம். கன்னிராசியில் ஒரு வேலைன்னு எடுத்துட்டா அந்த ராசியில் பிறந்தவர்கள் முழுமையாக அர்ப்பணிக்கணும். அதில் எப்படின்னா தன்னுடைய சிந்தனை, ஏன்னா ஏன் இவங்க முன்னேற முடியாமல் போகுதுன்னா, நல்லா நோட் பண்ணி பாருங்கள், வேலையில் தொழிலன்னு இறங்குறப்ப ஏதாவது ஒரு மைண்ட் டிஸ்டர்ப் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு மைண்ட் டிஸ்டர்ப் இவங்களை கான்சன்ட்ரேஷன் பண்ணி விட மாட்டாங்க. இவங்களை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நடுவில் கொண்டு வந்து இவங்க பண்ண வேண்டிய விஷயத்தை சரியாக பண்ண விடாமல் பண்ணிடுவாங்க. அப்புறம் இவங்க மேலேயே பழிய போடுவாங்க, நீங்கள் என்னங்க சரியாக பண்ணலை அப்படிம்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் இவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்துது. இதை நம்ம அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? அப்போ எந்த வேலை எடுத்தாலும் முழுமையான சிந்தனை அதில் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு மளிகை கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, வீட்டில் சொல்லி விடுறாங்கன்னா அந்த நேரத்தில் அதற்கான சிந்தனைகள் தான் இருக்கணும். ஆனால் இப்போ கன்னிராசிக்காரங்க கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் ஒரே நேரத்தில் போட்டு மனசுக்குள்ளே குழப்பிட்டு இருக்கீங்க. கரெக்டாக? அதனால தான் செய்ய வேண்டிய விஷயங்களில் தடுமாற்றமும் தடைகளும் ஏற்பட்டுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, பிரம்மாண்டமாக சிந்திக்கின்றனர் கன்னிராசியில் பிறந்தவர்கள் வெற்றி பெற்றவர்கள். ஆமாம் ஐயா, பிரம்மாண்டமான சிந்தனை, அதாவது இந்த பேராசைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் கன்னிராசிக்காரர்களுக்கு ப்ளஸ் என்னென்னா, அவங்களுக்கான அடையாளம் என்னென்னா அவங்களுடைய கற்பனை திறன் தான், அவங்களுடைய ட்ரீம் தான், அவங்க கனவு தான். அதனால தான் இன்றைக்கி அந்த இடத்துல இருக்காங்க. அவங்க கையில் பிடிச்ச இன்றைக்கி அவங்க லைஃப்பில் சாதித்த சில விஷயங்கள்னால் எடுத்துட்டால் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் அவங்க கண்ட கனவுகள் தான். ஆமாவா இல்லையான்றதை நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு காலத்தில் நீங்கள் நினச்ச விஷயங்களை தான் இன்றைக்கி கையில் பிடிச்சிருக்கீங்க. நீங்கள் சில நல்லதையும் அடைஞ்சிருக்கீங்க. சரிங்களா? கன்னிராசியில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிறிதாக சிந்திப்பவர்கள். ஆமாம், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கம்ஃபர்ட் ஜோனு. ஐயோ, ஏதோ ஒரு வேலை போகுது, ஏதோ சம்பாதிக்கிறேன், அப்படியே லைஃப் போனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவர்கள்தான் கஷ்டப்படுகிறார்கள். சரிங்களா? இனி உயர்வான சிந்தனை வைக்கணும் கன்னிராசிக்காரங்க. உயர்வான சிந்தனை என்னத்தை உருவாக்குன்னு கேட்டிங்கன்னா, அதற்கான செயல்பாடுகளை தேட வைக்கும். அந்த தேடல் நல்ல முயற்சிகளை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கொடுக்குதா தோல்வி கொடுக்குதான்லாம் யோசிக்காதீங்க. ஒரு சிறந்த அனுபவத்தை கொடுக்கும். அந்த அனுபவம் உங்களை மிகப்பெரிய நபராக மாற்றும். அடுத்து பார்த்திங்கன்னா விதிமுறை 5.
கன்னிராசியில் பிறந்து வெற்றி பெற்றவர்கள் வாய்ப்புகள் மீது தங்கள் கவனத்தை குவிக்கின்றனர். இதுதான் உண்மையான ஒரு விஷயம். நல்லா நோட் பண்ணி பாருங்க. இதை தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். கண்ணு முன்னாடி சில விஷயம் இருக்கும், இதை நோட் பண்ணாமே இருந்துட்டு இருப்பாங்க கன்னிராசியில் பிறந்தவங்க. ஏன்னா நான் இப்பயும் சொல்கிறேன், வாய்ப்புகள் மீது கவனத்தை செலுத்தக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு பிரம்மாண்டமான லைஃப்பை அமைச்சுக்குவாங்க. சரிங்களா? ஆனால் இதே ராசியில் தோல்வி அடைஞ்சவங்க ஏன் கஷ்டப்படுறவங்க ஏன் அப்படிங்கிறாங்கன்னா, தடைகள் மீது தங்களுடைய கவனத்தை செலுத்துகிறாங்க. தடைகள், தாமதங்கள் பாருங்கள், அதையே சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த ராசியில் பிறந்து கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க எல்லாத்துட்டையும் போய் பேசுனீங்கன்னா, அவங்க எடுத்த எடுப்புலேருந்து எல்லாம் பேசி முடிக்கிற வரைக்கும் அவங்க கஷ்டத்தை பற்றியே தான் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ அது மேலே தான் அவங்களுக்கு கவனம் இருக்குது. இப்போ ஒரு வேலை தொடங்குறானா கூட ஐயோ நஷ்டமாயிருமோ நஷ்டமாயிருமோ நஷ்டமாயிருமோ, அப்போ அதையே தான் அவங்க சிந்திக்கிறாங்க. அப்போ எதன் மீது கவனத்தை செலுத்துகிறீர்களோ, கவனத்தை குவிக்கிறீர்களோ, அது உங்களுக்கு ரிட்டன் உங்களை தேடி வரும். சரிங்களா? அப்போ இனி கன்னிராசிக்காரங்க உங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கணுன்றத உங்களுக்கே தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அடுத்து விதிமுறை 6. அதாவது கன்னிராசியில் வெற்றி பெற்றவர்கள் பிற வெற்றியாளர்களை போற்றுகின்றனர். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். கன்னிராசியில் மிகப்பெரிய இன்றைக்கி வெற்றி அடைஞ்சு இருக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கலாம். அந்த அன்பு உள்ளங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க. கரெக்டாக? கன்னிராசிக்காரர்கள் வெற்றி அடைஞ்சவர்களுக்கு கண்டிப்பாக ஒருத்தர் ரோல் மாடல் இருப்பாங்க. அவங்கள பார்த்து அவங்கள நினச்சி அவங்களுடைய விஷயங்களை நிறைய ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. நல்லதை எங்கே நல்லது இருக்கோ அந்த நல்லதை மட்டும், இப்போ ஒன்றும் இல்லை, அவங்க ரோல் மாடல் இருக்கிறவங்க பார்த்தீங்களா, அந்த ரோல் மாடலிடமே சில தவறுகள் இருந்தாலும் அதை கவனிக்க மாட்டாங்க. நல்லதை மட்டுமே ஈர்த்து வெற்றி பெற்றிருப்பார்கள். ஆகவே வெற்றியாளர்களை ஃபாலோ பண்ணணும் கன்னிராசிக்காரங்க. சரிங்களா? இதை கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச ஃபாலோ பண்ணணும். அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து விதிமுறை 7. விதிமுறை 7 பார்த்திங்கன்னா, கன்னிராசிக்காரர்கள் பாசிட்டிவான நபர்கள், வெற்றி பெற்றவர்கள் பாசிட்டிவான நபர்களுடன் கான்டாக்ட் வச்சுக்கிறாங்க, தொடர்பு. இதுதான் உண்மை. கன்னிராசியில் வெற்றி பெற்றவர்கள் என்ன சூட்சமத்தை ரகசியத்தை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, இந்த ரகசியம்தான், வேறு ஒன்றும் இல்லை. சக்ஸஸ் ஆன ஆளுங்கக்கிட்ட தான் கான்டாக்ட் வச்சுக்குவாங்க அதிகமாக. அவங்கக்கிட்ட தான் கான்வர்சேஷன் பண்ணுவாங்க, அவங்களோடைய தான் பேசுவாங்க, அவங்களுடைய சிந்தனைகள் தான் இவங்களுக்கும் இருக்கும். அப்போ என்னென்னா ஒரு கட்டத்தில் அதான் சொல்லுவாங்களே, அவங்க நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன். அந்த கான்செப்ட் தான் இந்த 7வது விதிமுறை. அப்போ கன்னிராசிக்காரர்கள் இந்த 7 விதிமுறை நீங்கள் அடுத்த 3 மாதம் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்கள் மனதளவில் மாற்றத்தை கொண்டு வரீங்க. இனி உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி மாறுதுன்றதையும் பாருங்கள். உங்களுடைய சுயஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. அங்கே என்ன சொல்லியிருக்கு, உங்கள் சுயஜாதகம் என்ன சொல்லுது, அங்கே பரிகாரங்கள் வழிபாடு என்னன்றதையும் அதையும் பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அனைத்தும் நல்லதை கொண்டு வந்து சேர்க்கணுன்ற ஒரே ஒரு எண்ணத்தில் மட்டும் செய்யுங்க. சரிங்களா? இந்த பதிவு பார்த்த நண்பர்களுக்கு, கன்னிராசிக்காரர்களுக்கு இது அற்புதமான ஒரு பதிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். விலை மதிப்பில்லாத ஒரு தகவலாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஐயா, எதுவுமே இங்கே காரணம் இல்லாமல் நடக்காது. இந்த பதிவு, இந்த வார்த்தைகள் உங்கள் காதில் ஏன் இன்றைக்கி விழுந்ததுன்னா, இதை தேடின நபர் தான் நீங்கள். அதனால தான் பிரபஞ்சம் இதை கொண்டு வந்து உங்ககிட்டயே சேர்த்துருச்சு. இனி இதன் மூலமாக ஏற்படக்கூடிய அதிர்வலைகள் நல்லதை தான் கொண்டு வந்து சேர்க்க போகுது. இனி இந்த பதிவை பார்த்த நபர்கள் நல்லதை பெறுவதற்கு தயாராகுங்க. எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரெடியாகி நிற்கிறோம், அந்த மாதிரி ரெடியாக நில்லுங்க. உங்களை தேடி இனி நல்லது ஒவ்வொன்றாக வரும். இனி வாழ்க்கையில் தொட்டது யாவும் வெற்றி பெறும், இனியாவும் நல்லதே நடக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.